இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா, இன்றைக்கி நம்ம ஒரு vlog பண்ண போகிறோம். காரை வந்து வாஷ் பண்ண போகிறோம். நான் வாஷ் பண்ண போகிறது கிடையாது, சொல்லியிருக்கு. அவங்களாம் வீட்டுக்கு வந்து வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. அது எப்படி வாஷ் பண்ணுறாங்கன்னு காட்டுறேன். டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஏதோ பண்ணுறாங்க, அது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம காருக்கு இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுக்கணும். அதை எடுத்துடலாம். நம்ம காரு ரொம்ப நாளாக கழுவாமல் இருந்துச்சா, இப்போ வேறு இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைலாம் வருதில்ல, அதனால் சரி கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மழையெல்லாம் வந்து ரொம்ப சேர் ஆயிடுச்சு. அதனால் இப்போது கழுவலான்னு சொல்லி இருக்கோம். இப்போ நாங்கள் 20 மினிட்ஸில் வந்துடுவாங்களாம்மா. நம்ம வந்து கார் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். நான் வந்து உள்ளேயும் க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன். உள்ளேயும் க்ளீன் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் வெளியவும் க்ளீன் பண்ணுவாங்க. எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குது காருக்குள்ளே. அவங்க வந்ததுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டார். இப்போ நம்ம காரை தூக்கி இன்சைட் நிறுத்திடலாம். இப்போது அவர் மட்டும் வந்திருக்காரு, பின்னாடி வண்டி வருமாமா, அது பார்ப்போம். எக்யூப்மெண்ட் வச்சு தான் அவங்க வந்து க்ளீன் பண்ண போகிறாங்க. அது எதுவும் ஸ்டீம் வாஷு, எனக்கு தெரியல. இது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ 3 பேர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள ஏதோ க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு, அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுவாங்க. இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன எப்படி வந்து வாஷ் பண்ணுறாங்க கார் அப்படின்னு சொல்லி. நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தா க்ளீன். ஓகே. ஸ்டீம். ஓகே. ப்ரொடெக்ட் அப்படின்னு. ஓகே. ஸோ க்ளீன் என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலி லூஸ் ஐட்டம்ஸ் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேக்யூம் பண்ணுவோம். ஓகே. செகண்ட் டைம் ஸ்டீம். ஸ்டீமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கார் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே ஸ்டீம் யூஸ் பண்ணி ஓட்டலாம். ஓகே. ஸோ ஏன் ஸ்டீம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் வெரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. ஓகே. நம்ம நார்மலாக ஒரு கார் வாஷ் வாட்டர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 250 லிட்டர்ஸ் வாட்டர் சேரும். சரி ப்ரோ. பட் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம பண்ணும்போது ஒரு காருக்கு மேக்ஸிமம் 10 லிட்டர்ஸ் வாட்டர் சேரும். ஓ நைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இம்பேக்டை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். சரி. இது செகண்ட் திங். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் அப்படிங்கிறதுனால யூஸ் இட் ஆன் யுவர் இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் சேம் வே. ஓகே. ஈவன் ஃபார் யுவர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் நம்மளால் வாஷ் பண்ணிக்கலாம். உங்கள் இன்டீரியர் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் என்ஜின் ரூமில் இருக்கிற சென்சர்ஸாக இருக்கட்டும், இதுக்கு எதுக்குமே எந்த பிரச்சனையும் வராமல் உங்களால் ஸ்டீம் ஆகனால அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது. இதே வாட்டர் வாஷ் இப்போ என்ஜின் ரூமை வாட்டர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சு அவ்வளோதான். என்ஜின் ரூமில் இருக்கிற சென்சர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி. ஸோ ஸ்டீமிங்னால உங்களுக்கு அந்த பிரச்சனை. தேர்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன். என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, இப்போ இது ஒரு டைம் சானிடைசேஷன் வந்து நம்ம நார்மலாக எல்லா கார் வாஷும் சானிடைசேஷன் யூஸ் பண்ணலாம். பட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வந்து we have an antimicrobial coating. ஓகே. கார் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்டிமைக்ரோபியல் கோட்டிங் இந்த எல்லா ஹை டச் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் டோர் ஹேண்டில், உங்கள் கியர் நாப், உங்கள் ஸ்டியரிங் வீல், இந்த மாதிரி ஹை டச் சர்ஃபேசஸில் அது என்ன ப்ரோ யூஸ் அது? ஸோ இந்த ஆன்டிமைக்ரோபியல் கோட்டிங் என்ன பண்ணுறதுனா, ஒரு சானிடைசர் ஒரு வாட்டி பண்ணுற விஷயத்த இந்த ஆன்டிமைக்ரோபியல் கோட்டிங் 90 டேஸ்க்கு பண்ணும். ஓ ஓகே ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த ஆன்டிமைக்ரோபியல் கோட்டிங் போடுற எந்த இடத்துலையுமே எந்த மைக்ரோபியல் ஆர்கானிசம்ஸும் வளராது. ஸோ நம்ம காரில் தான் வெளியில் போகிறோம், உள்ளே வரோம், ஃபஸ்ட்டு நம்ம சானிடைசர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கார் டோர், கியர் நாப் எல்லா இடத்துலையும் கொடுக்கணும். ஓகே. இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இது நீங்கள் ஒன் டைம் பண்ணாலே உங்களுக்கு 90 டேஸ். ஸோ இதுதான் இந்த 3 ஸ்டெப். இப்போ இதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ஸ்டீமாக மாதிரி அது வெளியே வருங்களா இந்த மெஷினில்? ஓகே ப்ரோ. ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே. மினரல் வாட்டர் தான் நம்ம வாஷ்க்கு யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம வாட்டர் கன்சம்ஷன் வரும் ரொம்ப மினிமம். ஓகே. ஒரு இப்போ இந்த மாதிரி 20 லிட்டர் கேனில் என்னால் 2 கார் வாஷ் பண்ண முடியும். ஓ. ஸோ இதுதான் நம்மளோட கன்சம்ஷன். ஸோ பேசிக்கலி நம்ம நார்மல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் போர் தண்ணியோ இல்லை ஆரோ தண்ணியில் வாஷ் பண்ணாலே கார் ரொம்ப ஃபேடான மாதிரி, இல்லை வாட்டர் மார்க்ஸ் எல்லாம் இதில் அந்த உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இந்த மெஷின் எதுக்கு ப்ரோ? இந்த இது ஆக்சுவலி என் ஜென்ரேட்டருங்க. ஸோ நம்ம பவர் வந்து ஜென்ரேட்டர்லேருந்து. ஓகே ஓகே ஓகே. ஸ்டீம் ஜென்ரேட்டர். இது வந்து பெட்ரோல் ஜென்ரேட்டர். ஓகே. ஸோ இந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம வேக்யூமையும் மற்ற மிஷின்ஸும் யூஸ் பண்ணணும். ஓகே ப்ரோ. நார்மலாக ஒரு ரோட் சைட் ஷாப்பில் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ராப்ளி டேக் யூ 3-4 ஹவர்ஸ். நம்ம அங்கே போய் திரும்ப வர இது சர்வீஸ் சென்டராக இருந்தால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து வீடு தான் பண்ணி தரீங்களா, இல்லை உங்கள் இடத்துக்கு வரலாமா? ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் சர்வீஸ். ஓகே ஓகே. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டைமில் யூ ஆர் ட்ரைங் டு மினிமலைஸ் த கான்டாக்ட். எஸ். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் நோ கான்டாக்ட். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதாக கஸ்டமர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, வில் பிளேஸ் த கீ ஓவர் தே கார். நம்ம போய் கார் பண்ணிட்டு ஈவன் த கீ சானிடைஸ் அண்ட் கிவ் இட் கார். அந்த மாதிரி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நோ கான்டாக்ட்லெஸ். இது என்னென்ன ப்ரைஸஸ் எப்படி, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் காருக்கு எப்படி அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ? அதாவது வி ஹேவ் ஃபார் பேசிக் கார் வாஷ் அப்படின்னு பார்த்தா 499. ஓகே. 499ல ஹேட்ச்பேக் கார்ஸ் எல்லாமே கவர்டு. ஓகே. இதுதான் பேசிக் வாஷ். இதே உங்களுக்கு டீப் கிளீனிங் வாஷ் அப்படின்னா இட் வில் காஸ்ட் 900. ஓகே ஓகே. This is for hatchbacks. So when you go up to sedans அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 700 and 1200. For a full size SUV it is 900 and 1500.
ப்ரோ இதுக்கு அடுத்த பேக்கேஜ் ஒன்று இருக்குல்ல, அது என்ன ப்ரோ? ஸோ தட் இஸ் அ டீப் கிளீனிங். அது வந்து புது காசுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் தட் இஸ் அ ஷாம்பூயிங். இன்டீரியர் வந்து உங்கள் சீட்ஸாக இருக்கட்டும், அப்போல்ஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல் ஷாம்பூ. அது என்ன அட்வான்டேஜ் லாஸ்ட் பேக்கேஜில்? இல்லை, அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஃபார் டர்ட்டி காசு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து ஓகே அப்படின்னா சரி சரி எல்லாம் மேலே ஃபுல்லாக கருப்பு, சீட் எல்லாம் ஃபுல்லாக கருப்பு. ஆமாம் அந்த மாதிரி காசு வந்து நம்ம ஷாம்பூ பண்ணுவோம். ஓகே ப்ரோ, உங்களுக்கு எல்லாமே இது. ஓகே ப்ரோ, ஓகே தேங்க்யூ. ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் எப்படி வந்து வாஷ் பண்ணுவாங்க, என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இவங்க வந்துட்டு வீட்டுக்கே வந்து நம்மளுக்கு பண்ணித்தராங்க. காஸ்ட்டும் வந்து கரெக்டாக நல்லா தான் இருக்குது. ஏன்னா நார்மலாகவே 1000 ருபீஸ்லாம் ஆகும் இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு. இவங்க ஃபுல்லாகவே நல்லா பண்ணித்தராங்க. ஸோ இவங்களோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே போடுறேன், அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட் நார்மலாக அவங்க ப்ரஷஸை வச்சு உள்ளே க்ளீன் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அவரும் அதான் பண்ணிகிட்ருக்காரு. ஃபுல்லாக காரை வந்து ப்ரஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த வேக்யூம் கிளீனர் வச்சு ஃபஸ்ட்டு உள்ள மண் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இல்லை எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. உள்ள என்ஜின்குள்ளேயும் வந்து அவங்க க்ளீன் பண்ணி தராங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலி பண்ணுறது ப்ரீ வாஷ். ஓகே, ப்ரீ வாஷ் என்ன பண்ணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டர்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தென் வில் யூஸ் த க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ். ஓகே ப்ரோ. டயரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது ஃபுல்லாக வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கீங்க. வாட்டர் இப்போ வந்து ஜஸ்ட் ப்ரீ வாஷ். ஓகே அதான் என்ன பண்ணுவோம், இந்த டர்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கிற ஸ்டெயின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் டயர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீக்ரீசர் ஒரு ப்ராடக்ட். ஓகே, டீக்ரீசர் போட்டு அதை வாஷ் பண்ணி திரும்ப. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து க்ளாஸ் தெரியும். ஓகே ஓகே. லைட்டாக ப்ரஷ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து டயர் பாலிஷ். பார்த்து ஒருத்தர் வந்து கேட்டு போனார், என்ன பண்ணுறீங்க, இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு போனார். நிறைய பேருக்கு தெரியறதில்லை இந்த மாதிரிலாம் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோ அந்த மாதிரிலாம் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து யூஸாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கேன். நிறைய பேர் தெரியாது இந்த மாதிரிலாம் இந்த டைமில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. இந்த டைமில் வந்து எல்லோரும் இப்படி தான் எதிர்பார்ப்பாங்க, எதுவும் யாரும் வெளியே போகக்கூடாது, நம்மளே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த வாட்டரில் என்ன ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? இந்த வாட்டர் இது கிளாஸோட பாலிஷா? ஓகே. இப்போ ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நைட் நேரத்தில் நமக்கு கிளார் அடிக்கணும். ஆமாம். ஸோ அதெல்லாம் இது நியூட்ரலைஸ் பண்ணிடும். ப்ளஸ் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நார்மல் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். ஓ சரி சரி. அதுக்காக இந்த பாலிஷ் பண்ணுறோம். நார்மலி பார்த்தீங்கன்னா நம்ம கையெல்லாம் பட்டு அச்சு இருக்கும். ஆமாம், இது அது கிளியராக இருக்கும். அது வாஷ் பண்ணாலும் அது இருக்கும். அதுக்காக தான் பாலிஷ். கிளாஸ் அப்படியே பழப்பழன்னு அப்படியே ஷைனிங்காக இருக்குது. ப்ரோ ஃபுல்லாக இப்போ பண்ணி உள்ளே தான் பண்ணுவீங்களா? உள்ளாரி முடிஞ்சிடும். வந்து ப்ரொடெக்ஷன் கோட்டிங்மா? ஓகே. பார்த்தீங்கன்னா வெளியே முடிஞ்சு உள்ளே முடிஞ்சு ஒருத்தர் வெளியே பண்ணிட்டு உள்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் அடுத்து வந்து அந்த ஆன்டிபாக்டீரியல் கோட்டிங் மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துருவாங்க. அதோட முடிஞ்சு அவ்வளோதான். குயிக்காகவே பண்ணிட்டாங்க. நல்லாயிருக்கு. ஆன்டிபாக்டீரியல் கோட்டிங். இது ஆன்டி மைக்ரோபியல் கோட்டிங். மைக்ரோபியல் ஓகேவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், பேசிக்கலி எந்த மைக்ரோ ஆர்கானிஸும் இது கோட் பண்ணுற சர்ஃபேஸில் வளரக்கூடாது. ஓகே. எஃபெக்டிவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அகெயின் இப்போ நார்மலி ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட் வில் திங்க் இஸ் அபவுட் த டாக்ஸிசிட்டி. அதாவது இது டாக்ஸிக்காக நம்ம யூஸ் பண்ணுற கார். ஸோ இது நமக்கு எவ்வளோ சேஃப் அப்படின்னு. ஸோ இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி நியூட்ரல் சொல்யூஷன். ஈவன் இஃப் யூ இன்ஹேல் இட் ஆர் ஈவன் இஃப் யூ டச் அண்ட் ஸ்வாலோ இட், இட் லீவ்ஸ் நோ. ஓ அது எதுவுமே பிரச்சனை இல்லையா? ஆமாம், இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட். ஓ ஓகே. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸ் இல்லை எதுவுமே. அதாவது எல்லாமே ஃபுட் கிரேட். ஓகே ப்ரோ. ஓகே. அதாவது நம்ம டே டு டே இன்ஹேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஓகே. அகைன் இட் இஸ் அ இந்தியன் ப்ராடக்ட். We are not the manufacturer. ஓகே ப்ரோ. It is an Indian product. இதோட ப்ராடக்ட் வந்து பயோசினி அப்படின்னு பாம்பேல பண்ணுறது. ஸோ திஸ் 30 ml கண்டெய்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 rupees காஸ்ட் வரும். ஓ அகைன் இட் இஸ் அ காஸ்ட்லி ப்ராடக்ட். தனியாக வெளியே நம்ம வாங்கிக்கலாமா? இது நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ. இருக்குது. இட் இஸ் ப்ராப்ளி 900 rupees நினைக்கிறேன். இது ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா ஒரு காருக்கு? ஒரு காரில் பார்த்தீங்கன்னா இதோட ஹாஃப் வந்து யூஸ் ஆகிடும். ஓகே ப்ரோ. இந்த ஒரு 30 ml வந்து மேக்ஸிமம் ஒரு 20-25 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணும். ஓகே ஓகே. பட் அகைன் இதோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷனலாக இருக்கும். ஓகே. அதாவது எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இதில் வந்து வளர சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி. ஓகே. சரி, இப்போ இந்த ப்ராடக்ட் இது யூஸ் அப்ளிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம உள்ள வந்து போட்டோம். ஓகே ப்ரோ. அதிகமாக நம்ம கை வைக்கிற இடம் அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த கோட்டிங் கொடுக்குறாங்க. ஜெர்ம்ஸ் எல்லாம் எதுவுமே தங்காமல் இருக்கிறதுக்காக. இதுதான் அந்த கோட்டிங்கு. அதை நம்ம அதிகமாக கை வைக்கிற இடத்துல எல்லாம் போட்டு விட்டுட்ருக்காங்க. கவரும் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க கவரும் க்ளீன் பண்ணி தர சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா கவரும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளோவர்னு வச்சு இந்த ப்ளோவரில் வச்சு கவரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. கார் கவரை கார் வாஷிங் முடிஞ்சு இப்போ வந்து அவங்க கவரை போடுறாங்க ஃபுல்லாக மேலே. நீங்கள் வந்து நான் காரை எப்போ எடுப்போம் எங்களுக்கே தெரியாது. சொல்லுங்க. கை ரெண்டு ஓகே, அவ்வளோதான், முடிந்து விட்டது. பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சுங்க. நல்லா செமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க சீரியஸாக. இப்போ தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்களாம்மா. இந்த லாக்டவுன் பீரியடை பிப்ரவரி மார்ச்சில் வந்து பிளான் இருக்காங்க. முடியல வேறு அவங்க ரொம்ப டென்ஷன் பண்ணுது. பிளான் இருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு இப்போ லாக்டவுன் முடிச்சதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியல இந்த மாதிரி சர்வீஸ் இருக்குன்ட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. காரை ஃபுல்லாக வந்துட்டு பாலிஷ் பண்ணி தனியாக மறுபடியும் விண்டோஸ்லேயும் தனியாக பாலிஷ் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் சர்வீஸ் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியட்டும். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டைமில் வந்துட்டு கார் நிறைய பேர் கழுவுவாங்க. அவர்கிட்ட கேட்டேன், நிறையா அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்ஸ் அவருக்கே இருக்காமா, நிறையா ஒர்க் இருக்குன்னு சொன்னார். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு, சர்வீஸ் வந்து நல்லாயிருக்கு. உள்ளே வெளியே எல்லாமே நல்லா பண்ணி தராங்க. அதுவும் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கே.
ஒரு 10 லிட்டர்ஸ்லேயே ஃபுல்லாக என்னோட கார் வந்து வாஷ் பண்ணிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 11:30க்கு வந்தாங்க. 11:30 12:30க்கு முடிச்சு கொடுத்தாங்க. ஒரு 1 ஹவர் தான் ஆச்சு. 1 ஹவரில் ஃபுல்லாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இது சர்வீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும்.